இமயமலை யோசிச்சு பாருங்க. அது வெறும் பனி மூடின மலைகள் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதுக்குள்ள எண்ணற்ற ரகசியங்களும் ஆன்மீக உண்மைகளும் புதைஞ்சு கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு புனித பயணத்தோட மர்மத்தை தான் நாம இன்னைக்கு விளக்கப் போறோம். இந்த கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்பம். வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற கதை என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, இந்த மர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பஞ்சகேதார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட 5 கோவில்களோட ஒரு தொகுதி. சும்மா இல்ல, மேகங்களையே தொடர உயரத்துல அவ்வளோ சுலபமா யாரும் போயிட முடியாத இடங்கள்ல இது அமைஞ்சிருக்கு. இந்த 5 கோவில்கள்ல 4 கோவில்களோட கதவுகள் கடுமையான பனி காரணமா குளிர்காலத்துல மூடப்பட்டுடும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் விதிவிலக்கு. அதுதான் கல்பேஸ்வர். இந்த ஒரே ஒரு விஷயம்தான் அத மத்த எல்லாத்துல இருந்தும் ரொம்பவே தனித்து காட்டுது. ஏன்? அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. இந்த கோவில் மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம பல ஆயிரம் வருஷங்கள் பின்னோக்கி போகணும். மகாபாரத காலத்துக்கு. அங்கதான் இதுக்கான கதை தொடங்குது. குருக்ஷேத்திர போர்ல ஏற்பட்ட இரத்தக்கரைய போக்க, செஞ்ச பாவங்களுக்கு விமோச்சனம் தேடி பாண்டவர்கள் சிவபெருமான பார்க்க வராங்க. ஆனா அந்த போர்ல நடந்த பயங்கரமான வன்முறையால சிவன் ரொம்ப கோபமா இருக்காரு. அதனால அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கவே முடியாதுன்னு மறுத்துடுறார். பாண்டவர்களே எப்படியாவது தவிர்க்கணும்னு சொல்லி சிவன் என்ன பண்றார் தெரியுமா? ஒரு காளை மாடா ஒரு மாதிரி பூமிக்குள்ளேயே மறைஞ்சு போயிடுறார். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமே நடக்குது. சிவன் மறைஞ்சாலும் அவரோட உடல் பாகங்கள் 5 அலகழகு இடங்கள்ல வெளிப்படுது பாருங்க. அவரோட திமில் கேதார்நாத்ல, கைகள் துங்கநாத்ல, முகம் ருத்ரநாத்ல, தொப்புள் மத்தியமுகேஸ்வர்ல, கடைசியா நம்ம மர்மத்தோட திறவுகோல் அவரோட ஜட்டாமுடி, அதாவது சடைமுடி கல்பேஸ்வர்ல தோன்றுது. இந்த 5 இடங்களையும் சேர்த்துதான் நாம பஞ்சகேதார்னு சொல்றோம். ஓகே, இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். அந்த புராண கதைக்கும் இந்த கோவில் ஏன் எப்பவும் திறந்திருக்குங்கிறதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. கல்பேஸ்வர்ல நம்ம கும்பிடுறது சிவபெருமானோட ஜடாவ, அதாவது அவரோட சடைமுடிய. ஆனா இது ஏதோ பெரிய கோவில் கோபுரத்துக்குள்ள இல்ல, இயற்கையா உருவான ஒரு பாறை குகைக்குள்ள இருக்கு. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான க்ளூ. மத்த 4 கேதார் கோவில்களையும் பாத்தீங்கன்னா அதுங்கெல்லாம் ரொம்ப உயரத்துல பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா கல்பேஸ்வர் அப்படி இல்ல. அது ஒரு அழகான பள்ளத்தாக்குல ரொம்ப பாதுகாப்பா இயற்கையோட இயற்கையா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சின்ன புவியியல் அமைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். சிம்பிளா சொல்லணும்னா, கல்பேஸ்வர் ஒரு குகைக்குள்ள இருக்கிறதாலையும் மத்த கோவில்களை விட கொஞ்சம் தாழ்வான உயரத்துல இருக்கிறதாலையும் இமயமலையோட அந்த உக்கிரமான பனிப்புயல் இருந்தும் குளிர்ல இருந்தும் அதுக்கு ஒரு நேச்சுரல் ஷீல்டு கிடைக்குது. அதனாலதான் மத்த 4 கோவில்களையும் பனி மூடும்போது கூட கல்பேஸ்வரோட கதவு மட்டும் நமக்காக எப்பவுமே திறந்தே இருக்கு. சரி, இப்ப மர்மம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்தோட அமைதி உங்களை கூப்பிடுற மாதிரி இருந்தா அங்க எப்படி போறது, என்ன பண்றதுன்னு சில தகவல்களை இப்ப பார்க்கலாம். வாங்க. இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2200 மீட்டர் உயரத்துல இருக்கு. இமயமலை கணக்குப்படி பார்த்தா இது கொஞ்சம் கம்மியான உயரம்தான். ஆனாலும் மலையேற்றம்ங்கிறதால நாம நிதானமாவும் பாதுகாப்பாவும் போறது ரொம்ப முக்கியம். நீங்க இந்த பயணத்துக்கு பிளான் பண்றீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உத்தரகாண்ட்ல இருக்கிற உர்கம் பள்ளத்தாக்குல இது இருக்கு. முதல்ல நீங்க ரிஷிகேஷ் இல்லனா டெராடூன் போயிட்டு அங்கிருந்து ஜோஷிமத் வழியா உர்கம் கிராமத்தை அடையணும். அந்த கிராமத்துல இருந்து கோவிலுக்கு வெறும் 2லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். ரொம்ப சுலபமான ஒரு ட்ரெக்கிங். அதனால பெரிய மலையேற்ற அனுபவம் இல்லாதவங்க கூட குடும்பத்தோட தைரியமா போகலாம். சரி, இந்த புவியியல் காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்பேஸ்வரோட உண்மையான ஆன்மா எதுல இருக்கு? அதோட ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன? அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? பாருங்க, இந்த ஒரு வரி போதும் கல்பேஸ்வரோட மொத்த சாராம்சத்தையும் இது விளக்கிடும். கல்பேஸ்வர் கோவில் பிரம்மாண்டத்தை பற்றியது அல்ல, அது தெய்வத்தோட நெருக்கத்தை பற்றியது. இங்க பெரிய பெரிய கட்டிடங்களோ தள்ளுமுள்ளு கூட்டமோ இருக்காது. ஆனா கடவுளோட ஒரு பர்சனல் கனெக்ஷன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனாலதான் இந்த இடத்தோட உண்மையான ஈர்ப்பே அங்க கிடைக்கிற தனிமையும் இயற்கையோட பேச முடிகிற அந்த அமைதியும் தான். மத்த பெரிய யாத்திரை தலங்கள்ல கிடைக்காத ஒரு ஆழமான மனநிறைவான அனுபவத்தை கல்பேஸ்வர் கண்டிப்பா கொடுக்கும். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகம் ரொம்ப சத்தமானதா இருக்கு இல்லையா? எல்லா பக்கமும் ஒரே இரைச்சல். இந்த மாதிரி ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையா அமைதியா நம்ம கிட்ட பேசுற இந்த மாதிரி ஒரு புனித இடத்துக்கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பயணத்தை நான் இங்க முடிக்கிறேன்.